ஹலோ எஸ்கேஆர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சாரோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மோட்டோ விளாக் பண்ணி. சரி, ஓகே, அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சத்யராஜ் அவருடைய பெரிய ஃபேன். ஸோ அவருடைய வீடு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கேஆர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. அதுலேயும் இந்த மோட்டோ விளாக் பண்ணி வந்துட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே எங்கே போக போகிறோம் அப்படின்றது, எங்கே போக போகிறோம் அப்படின்னா சத்யராஜ் சாருடைய வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக அந்த மனுஷன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும் விஷயம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் தனுஷ் அவரோட வீடியோ போட்டிருப்பேன், தனுஷோட வீடியோ காமிச்ச ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃபான் வியூ சேனலோடைய ஒரு ஆஃபீஸ் அது போட்டிருப்பேன். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் விஜய் சித்து ஆஃபீஸ் அட்ரஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. பட் அவர் ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதான் நம்ம போட போகிறோம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, ஹோம் டூர், ஆஃபீஸ் டூர் எல்லாமே போட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான், இதுதான் ஆஃபீஸ், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சத்யராஜ் சார் அவரோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்துட்டு கோயம்புத்தூர்காரரு, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் பேர் வந்துட்டு சத்யராஜ் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியல, அது கிடையாது. அவர் பேர் வந்துட்டு ரங்கராஜ். அவர் ஒரிஜினல் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ். ஐயோ, இந்த வேன் பின்னெல்லாம் போகிறது கடுப்புங்க, மண் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எஸ்கேஆர். ஆஹா, ஏற முடியல. ஓகே, இப்படிதான் போகணும். ரோட்ல ஓரமா போனோம். இவங்க பாத்தீங்கன்னா நடு மத்தியில தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி எப்படி வண்டிலாம் போடுறதுன்னு தெரியல. சரி, ஓகே. அவர் கோயம்புத்தூர்காரரு. அவர் பேர், ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பயங்கரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேன். இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பயங்கரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேனு. அவரோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை. ஏன்னா 80s இருந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ 2K ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷன் வந்துட்டு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 80s, 90s, அதுக்கப்புறம் 2K இப்பயுமே நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் வந்துட்டு அவர் ஆக்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா, ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அரசியல்வாதி கேரக்டர். ஐயோ, மறட்டி எடுத்துருப்பாருங்க அந்த கேரக்டர்லாம், வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீன், அந்த படம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்துட்டு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் கவுண்டிங் என்னும் போது அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு. அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா முழு சேருமே ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் தான். ஆக்சுவலா அது வந்துட்டு அப்போ எனக்கு புரியல, என்னடா இது சேரை வச்சு என்ன அரசியல் மாதிரி பேசுறாங்க, எனக்கு புரியலையே அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வச்சிருக்காங்க அந்த சீன். அப்பவே பயங்கரமா எடுத்திருக்காங்க. இப்போதான் அந்த சீனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. இந்த மாதிரி நிறைய ஹிண்டான விஷயம் எல்லாம் அவர் பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் வந்துட்டு கடவுள் மறுப்பாளர். அதாவது நம்மளுடைய கமலஹாசன் இருக்காருல, அவர் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் இவரும் கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அது அவருடைய கேரக்டர். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சத்யராஜ் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ பையனை ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னா சிபிராஜ். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், சிபிராஜ் தான் அவரோட பையன். அவருமே வந்துட்டு ஹைட்டு வெயிட் பயங்கரமா இருப்பாரு. அண்ட் சத்யராஜுமே பாத்தீங்கன்னா ஹைட்டு வெயிட், அவருமே ஆளு பயங்கரமா இருப்பாரு. அண்ட் 80s நடிச்ச எல்லா படமே அவருக்கு வந்துட்டு செம்ம ஹிட்டு கொடுத்துருக்கு. அவரு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஹீரோவாவும் நடிப்பாரு, வில்லனாவும் நடிப்பாரு. அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இவரு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்டர். ஸோ இது மூணுமே ஒருத்தர்கிட்ட இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்துட்டு லீ, அதுவுமே வந்துட்டு அவர் பையனை வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. படம் அந்த அளவுக்கு ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா, படம் பெருசா அந்த அளவுக்குலாம் ஓடல. ஆனா ஒரு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது, லீன்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு சத்யராஜ் சாரோட படம். அண்ட் ஆக்டிங் தலைவருக்கு சொல்லவே தேவையில்ல, பிரிச்சு மேய்ஞ்சிருவாப்ல. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராணி. ஸோ ராஜாராணில வந்துட்டு சத்யராஜ் மிரட்டி விட்டுருப்பாரு, பயங்கரமா இருக்குங்க ஆக்டிங். அதுல அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஐயோ இப்படி ஒரு அப்பா நமக்கு இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர். இந்த அப்பா கேரக்டர்லாம் வந்துட்டு பயங்கரமா அடிச்சு நோத்திருப்பாரு. அண்ட் வந்துட்டு வடிவேலுக்கும் சத்யராஜுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு காம்பினேஷன், நல்லா இருக்கும். ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும். அந்த தியேட்டர் காமெடி கூட நல்லா இருக்கும். எனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர் கேட்பாரு. அதுக்கு சத்யராஜ் உட்காரு, உனக்கு சம்பளம் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு அவர் எல்லாருக்குமே நடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்தேன். அந்த படம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் வைஸ் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான். பட் மேக்கிங்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுலயும் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான் வந்துட்டு மெயின் பிளே பண்ணியிருப்பாரு, அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மிரட்டியிருப்பாரு அவரு. அவரோட லுக் வைஸ் அந்த படத்துல ஒரு விக் தான் வச்சிருக்காரு. பட் அந்த விக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவருக்கு வயசானது தெரியும், ஆனா வந்துட்டு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு பக்காவா இருப்பாரு. அவரோட ஃபிட்னஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஃபேவரட் டைலாக் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ பையன் நடிச்ச படமே வந்துட்டு எல்லாமே ஹிட்டான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஹிட் இல்லை, ஒன்னு ரெண்டு தான் ஹிட் ஆயிருக்கு. அண்ட் நாய்கள் ஜாக்கிரதை அதெல்லாம் வந்துட்டு செம ஹிட். ஓகே, சத்யராஜ் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த ஹிட் வந்துட்டு அவர் பையனால கொடுக்க முடியல. பட் அவர் இன்னும் படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்லாம், நம்ம வந்துட்டு கோடம்பாக்கத்துல இருக்கோம். இங்க இருந்து எப்படி சத்யராஜ் சார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, கோடம்பாக்கத்துல இருந்து வள்ளூர் கோட்டத்துல தான் அவரோட வீடே இருக்கு. வள்ளூர் கோட்டத்துல இருந்து உள்ள போனோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அதை பத்தி நான் ஒரு வீடியோவும் தனியா போடணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கான டைம் எனக்கு இல்லை. ஓகே, இந்த வீடியோட நான் பேசிடுறேன். கொல்கட்டால நடந்த ஒரு சம்பவம் தான். அது ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ. எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ஒரு சில கருத்தை நான் சொல்லிடுறேன். எல்லா நாட்டிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ரேபிஸ்ட் வந்துட்டு எப்படி தண்டிக்கப்படுவான் அப்படின்னா, நிறைய வகையில தண்டனை இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயுமே ஒவ்வொரு தண்டனை இருக்கு. சவுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க. கழுத்தை மீன்ஸ் தலையவே வெட்டிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி தூக்கு போட்டுருவாங்க. ஈரான்ல தூக்கு போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்துட்டு இந்த ஒரு ரேபிஸ்டுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் ஏன்னு தெரியல, நிர்பயா கேஸ் ஆகட்டும், அந்த டெல்லியில நடந்துச்சுல அந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிரெக்னென்ட் லேடியை ரேப் பண்ணவனுங்களா இருக்கட்டும், இவனுக்கு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி தான் இருக்காங்க. ரேப் பண்ணிட்டோமா, ஆமா ரேப் பண்ணிட்டு நான் கெட்டு நான் வெளில வந்தா நான் வேற லெவலு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சட்டத்தையும் மாத்தி இப்ப கூட நடுவில் கூட ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, எல்லா சட்டத்தையும் மாத்தி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, நீ இருக்கிற சட்டத்தை மாத்துறீங்க, ஓகே, ரேப் பண்றாங்களா அவனை நடு ரோட்ல வச்சு அந்த குறிப்பிட்ட பர்சனோட ஃபேமிலி சைட்ல இருந்தோ இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணோ வந்துட்டு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்ன ஆயிட போகுது? இவன்லாம் உயிரோட இருந்து என்னதான் பண்ற போறான்? இவன் வந்து ஓகே ரேப் பண்ணிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான், திரும்பி வந்துட்டாலுமே அவனுக்கு தோணாதா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? பாவங்க அந்த டாக்டர் வந்துட்டு, நம்ம பொதுவா டாக்டர்னா யாரு, நம்ம உயிரை காப்பாற்றுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு டாக்டருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, ஐயோ இப்போ சாதாரணவங்களுக்குலாம் என்ன ஒரு இது, ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தானே இருக்கு. நடுவில் கூட அமெரிக்கா வந்துட்டு இந்தியா ஒரு அன்சேஃப்டி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கூட அறிவிச்சாங்க. ஸோ இப்படி வந்துட்டு எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றினா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்ட்டு. இவனுங்கெல்லாம் வந்துட்டு நடு ரோட்ல வச்சு நிஜமா சவுதியில பண்றோமோ நடு ரோட்ல வச்சு தூக்குல போடணும், இல்லைன்னா கழுத்தை வெட்டி விட்டுறணும். ஒருத்தனுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா இதை பார்த்து மத்தவன் பயப்படுவான், ஐயோ இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்க நமக்கும், ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டான். அடுத்த வாட்டி இந்த ஒருத்தன் ஒரு இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கே பயப்படுவான். இது வந்துட்டு என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 10வது நாளா ப்ரொடெஸ்ட் நடக்குது.
கொல்கட்டா சைடில் இருக்கட்டும். நேற்று வரைக்குமே வந்து 2 நாள் டாக்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் பேக் டு ஒர்க் போயிருக்காங்க. பட் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீதி வேணும் அப்படின்றதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு கேஸுக்கு வந்து தண்டனை கொடுத்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதெல்லாம் கூட கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. நடு ரோட்ல வச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸா இருக்கும். ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வள்ளுவர் கோட்டம் கிட்ட வந்துட்டோம். வள்ளுவர் கோட்டத்துக்கு பேக் சைடு உங்களுக்கு தெரியும் இந்த இது எந்த ரோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ரோடுக்கு போனோம். பட் ஆப்போசிட் ரோடு வந்து பிளாக் பண்ணதுனால நம்ம சுத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா சென்னையில வந்து நிறைய பிளேஸை வந்து சுத்த விட்டாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரைட்டு கட் ஆகும். இந்த ரைட்டு தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே வரைக்கும் சத்யராஜ் சாரோட வீடை வந்துட்டு காமிச்சது கிடையாது. எந்த ஒரு மீடியாவும் காமிச்சது கிடையாது. நம்ம சேனல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு காட்ட போகுது அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதை பாருங்க. ஆனா பட் வீட்டுக்கிட்டலாம் போயிட்டு நிக்காதீங்க. பிகாஸ் அவர் வீட்டில் இருப்பாரா இல்லை ஷூட் போயிருப்பாரா அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஒருத்தவங்களோட ப்ரைவசி. இதனால வந்துட்டு நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துடக்கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துடக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி லைஃப் இருக்கு, பர்சனல் லைஃப் இருக்கு. ஸோ அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வேலை. அதனாலதான் அவங்க ஆட் பண்றாங்க. உடனே நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு எந்த பிரைவசியும் இல்லை, அவங்க தான் பப்ளிக் ஃபிகர் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே இருக்கு, எல்லா பிரைவசியுமே அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால நம்ம படம் பார்க்குறோமா, ரசிச்சோமா, அதோட விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நம்ம எதுவுமே பண்ணிட கூடாது, அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ற கூடாது. அது பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, சின்ன ஆக்டரா இருந்தாலும் சரி, ரசிக்கலாமே தவிர்த்து அவங்க டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகே எஸ்கேஆர், இப்போ நம்ம வந்துட்டோம். எங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு இந்த தெருவுக்குள்ள தான் சத்யராஜ் சார் அவருடைய வீடே இருக்கு. பிரகதம்மாள் ஸ்ட்ரீட். பிரகதம்மாள் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு வீடு வரும். அதாவது இந்த சைட்ல தான் அவரோட வீடே வரும். கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் அவருடைய வீடு. இப்போ தெரியுதா? ஸோ இதுதான் அவருடைய வீடு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார் கூட உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு தான் காரே போகுது. ஓகே, நான் இங்கிருந்து உங்களுக்கு நல்லா காட்டுறேன். ஸோ அவருடைய கார் தான் நினைக்கிறேன் இது. அந்த கார் அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே போகுது. ஓகே எஸ்கேஆர், நம்ம அப்படியே வீடை பார்த்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் சத்யராஜ் அவருடைய வீடு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது யார் வீடு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பண்ண வேண்டியது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். டாடா.